வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனது இந்தியா ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு 3-4 வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னா, நம்ம ஸ்கூல் டைமில் வரலாறுகள்லாம் படிச்சிருப்போம். அதில் சில இது மறைக்கப்பட்டிருக்கும், சில இது ரொம்ப ரொம்ப விளக்கப்பட்டிருக்கும், இல்லைனா சில இது ரொம்ப குறைவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் முழுக்க இந்தியா வரலாறு எப்படி இருந்துச்சு, உண்மை என்ன அப்படின்றத நிறைய புத்தகங்களை படித்தோம், நிறைய மனுஷங்களை சந்தித்தோம், நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணி இந்த புத்தகத்தை ராமகிருஷ்ணன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் ராமகிருஷ்ணன் அவர் புத்தகத்திலே ரொம்ப சிறப்பு பெற்ற புத்தகம். ஏன்னா ஐஏஎஸ் ட்ரைனிங், அந்த ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் இந்த புத்தகத்தை ஒரு பாடப்பகுதியாக வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த புத்தகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 650 பேஜ் இருக்கும். அவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் லாம்டன் அப்படின்றவர் வந்தார். அவர் இந்தியாவோட நிலப்பரப்பை அளந்தாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கும் லாபம் இருந்துச்சு, நமக்கும் லாபம் இருந்துச்சு. இப்போ இந்தியாவோட நிலப்பரப்பு எதுன்னு சொல்லி கடல் மட்டத்துலேருந்து எது ரொம்ப பெரிய மலை, அதாவது ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அவங்க கணக்கெடுத்தாங்க. அது ஒரு 40 வருஷமாக நடந்துச்சு. அதில் அவங்க பண்ணாலுமே அவங்களோட சுயலாபமும் இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக இந்திய நிலப்பரப்பை அளக்கும் போது அவங்களுக்கு சில பகுதி ஆட்சி செய்யவும், சில இடத்துல வணிகம் செய்யவும், சில எப்படி போய் ஒரு போர் செய்கிறது அப்படின்றதுக்கும், எப்படி மறைஞ்சு சண்டையிடுறது அப்படின்றதுக்கு அவங்களுக்கு அந்த நிலப்பரப்பு கணக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்காகவும் அது இந்தியாவுக்குமே கொஞ்சம் லாபகரமாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம். இங்கே இதுவுமே அதுதான் தொடருது. எவரெஸ்ட் என்றோர் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பரப்பை கணக்கிடுறாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமாக நடந்திருக்கு. 2-3 அதிகாரிகள் மாறிக்கிட்டே இருந்திருக்காங்க. லாஸ்ட்டில் அந்த எவரெஸ்ட்டில் போய் அதுதான் ஹைட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கண்டுபிடிச்சரோட பேர் தான் அந்த ஜார்ஜ் எவரெஸ்ட் தான் அந்த மலைக்கு எவரெஸ்ட்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்றதையுமே இந்த பகுதியில் இப்போ சொல்ல வராங்க. அதையும் தாண்டி அங்கே தியோட்டலைட் அப்படின்ற ஒரு கருவியை வச்சு தான் அந்த மலையெல்லாம் அளவிடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கருவி ஏகப்பட்ட சேதம் நடந்திருக்கு. ஒரு வாட்டி மேலே ஏறும்போது அது கீழே விழுந்திருக்கு. மறுபடியும் அது இங்கிலாந்துலேருந்து வர்றதுக்காக இவர் லாம்டன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அது மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. அதை முடியும் போதே அவரோட 70 வயசில் இறந்து போயிடுறாரு. மறுபடியும் ஒருத்தர் வர்றாரு, ஜார்ஜ் எவரெஸ்ட். அவர் தான் அதை திருப்பியும் தொடர்றாரு. அவருக்கு அப்புறமும் இன்னொருத்தவங்க தொடர்றாங்க. ஸோ லாஸ்ட்டில் ஒருத்தர் தொடர்ந்து 3வது 4வது தொடர்ந்து ஒருத்தர் முடிக்கிறாரு. அவர் தனக்கு முன்னால் உள்ளவரோட பேரை அந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு வைக்கிறாரு அப்படின்னு வரலாறு இங்கே இருக்குது. அந்த தியோட்டலைட் அப்படின்ற கருவி நிறைய டைம் உடஞ்சிருக்கான். அப்புறம் அந்த டைத்தில் என்ன பண்ணுவாங்களாம், கொள்ளைக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்களாம். இவங்க அளவிட போகும்போது எல்லா பணியாளர்களையுமே கூப்பிட்டு போவாங்களாம். அப்போ கூப்பிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்களாம், தியோட்டலைட் கருவியை அடித்து உடச்சிருவாங்களாம். இல்லை சில பேர் கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரி நேரம் நடந்திருக்கான். அதனாலே நிறையா தடங்கள் வந்திருக்கான். அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தியோட்டலைட் கருவியில் வச்சு பார்த்தா எல்லாமே நிறுவனமாக தெரிவிட்டாங்க அப்படின்னு அது ஒரு பரப்பி விட்டுட்டு அங்கே உள்ள அரசர்கள், அங்கே உள்ள கொள்ளைக்காரர்கள்லாம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன்னு அதுக்கு ஒரு விதமாக பிரச்சனை ஆச்சான். அதனாலேயும் நிலப்பரப்பு அளவீடுகள் நின்று போச்சான். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணாங்களாம், அதிலிருந்து பார்த்தா பூமிக்குள்ள உள்ள புதையெல்லாம் தெரியும்னு அந்த மிஷினை அது மாதிரி ஒரு பரப்பி விட்டு அதுக்காக சில பேர் அந்த மிஷினெல்லாம் தூக்கிட்டு போய் வச்சு பூமிக்குள்ள என்ன புதையல் இருக்குது நாங்கள் தோண்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தடங்களாக வந்து லாம்டன் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜார்ஜ் எவரெஸ்ட் வர்றாரு. அவர் கொஞ்சம் வருஷம் கண்டினியூ பண்ணுறாரு. அப்புறம் அவருக்கப்புறம் இன்னொருத்தர் சேர்ந்து இவ்வளோ தடங்களுக்கு அப்புறம் அந்த நிலப்பரப்பு அளவிட்டு முடிக்கிறாங்க. அப்படி அந்த எவரெஸ்ட் தான் இருக்கிறதுலே பெரிய இது, அந்த பெரிய உயரத்தில் இருக்க கடல் மட்டத்தில் இருந்து அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பாளர் இருந்தார்ல, சர்வே பொறுப்பாளராக, அந்த ஜார்ஜ் எவரெஸ்ட், அவரோட பேர் எவரெஸ்ட்ன்றது அந்த மலைக்கு வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சொல்கிறாங்க, சில இன மக்கள் அந்த மலைக்கு ஏற்றத்துக்கே ஷெர்பா அப்படின்ற ஒரு இன மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஈஸியாக மலை ஏறுவாங்களாம். இன்னுமே மலை ஏறுறதுக்கு ஷெர்பா இன மக்கள் தான் வழிகாட்டுவாங்களாம். அவங்க எந்த மலையாக இருந்தாலும் ஏறிடுவாங்களாம். அவ்வளோ திடக்காத்தரமாக இருப்பாங்களாம். இவங்க எவரெஸ்ட் அப்படின்னு வைக்காத அந்த இப்போ இவங்க எவரெஸ்ட் அப்படின்ற ஒரு பேர் வைக்காததுக்கு முன்னாடி அவங்க அந்த மலையை அவங்க இதுக்கு முன்னாடி ஏறி முடிச்சு ஒரு பேர் வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்க போய் கணக்கு பண்ணி அதை எவரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு கூட அந்த ஷெர்பா இன மக்களோட உதவி தேவைப்படுச்சான். இன்னும் முறையுமே அவங்க அந்த பனி சுமந்துக்கிட்டு அந்த சுமை எடுத்துக்கிட்டு போகிறது மலை மேலே ஏறுறதுன்னு அந்த ஷெர்பா இன மக்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்களாம். ரொம்ப திடகாத்தரமாக இருப்பாங்களாம். மலை ஏறுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம். இப்போ இவங்க போய் அதை அளவிடுறது கூட அவங்க தான் அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனாங்களாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு பேரே வச்சுருந்தாங்களாம். பட் இவங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட அதிகாரத்தினால ஆங்கிலேயருக்கு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னுமே அவங்க எவரெஸ்ட்னு சொல்ல மாட்டாங்களாம். அந்த சுற்றி வட்டார பகுதியில், அந்த நேபாள் பகுதியில் உள்ளவங்களாம் அந்த எவரெஸ்ட்ன்ற மலை வேறு ஒரு பேர் சொல்லி தான் சொல்லுவாங்களாம். அதுக்குமே என்ன சொல்கிறாங்க ராமகிருஷ்ணன் அவர்கள்னால், இதுதான் வரலாற்றில் நிறையாவே நடந்திருக்கு. ஏற்கனவே உள்ளதை இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பேரை மாற்றிப்பாங்க. ஆங்கிலேயர்கள் அவங்களோட அதிகாரத்தை, அந்த பிரிட்டிஷோட அதிகாரத்தினால இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும், அந்த மலைக்கு பேர் வச்சதுக்கு பின்னாடியுமே ஒரு அரசியல் இருக்கிறதையும், அவங்களோட அதிகாரம் இருக்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நான் சில விஷயத்தை உங்களுக்கு நான் படித்தே சொல்லிடுறேன். எவரெஸ்ட் என்றோர் அதிகாரி நில அளவை பணிக்காக தியோட்டலைட் என்ற
அளவியல் கருவி இங்கிலாந்திலிருந்து கப்பலில் கொண்டு வரப்பட்டது. அதை பயன்படுத்தி தேர்ச்சி பெற்ற பொறியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள். நில அளவை துவங்க மலை உச்சிகளின் மீது ஏற வேண்டியிருக்கும். அதில் அளவை பணியாளர்கள் பலர் காயமுற்றனர். பணியின் போது ஒரு முறை தியோட்லேட் கருவி நழுவி விழுந்து சேதமடைந்தது. இந்தியாவை அளப்பது என்பது அவர்கள் நினைத்தது போல எளிதாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தியோட்லேட் கருவி வச்சு அளக்குறாங்களா, அதில் எப்போவுமே அந்த கஷ்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னெல்லாம் வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நடந்தது வந்து 1800 காலகட்டங்களில். வில்லியம் லாம்ப்டன் இவர் தான் வந்து ஒரு இராணுவ அதிகாரி. அவர் தான் வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து இதை வந்து சென்னையோட பரங்கிமலையிலேருந்து தான் ஆரம்பித்தாங்க அப்படின்றதுமே வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அங்கேருந்து வந்து முத அளக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வில்லியம் லாம்ப்டன் அவரோட சிலை கூட வந்து அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலையில் வந்து இருக்கான், அவரோட ஞாபகமாக. அதையுமே இங்கே வந்து போன பகுதியில் நம்ம வந்து சொன்னோம். அதையுமே நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். வில்லியம் லாம்ப்டன் ஒரு இராணுவ அதிகாரி. ஆனால் புவியியல் நுட்பங்களை தெரிந்து கொள்வதில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். கணித அறிஞரும் கூட. ஆகவே அவரால் இந்த நில அளவையை சிறப்பாக செய்ய முடித்தது. இந்தியாவை அளந்து முடிப்பதற்கு 40 வருடங்களுக்கு மேலானது. அதற்குள் எவ்வளவோ பிரச்சனைகள், புது சிக்கல்கள். 1808ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் நில அளவை பணி நடைபெற்றது. கோயில் கோபுர உச்சிக்கு தியோட்லேட் கருவியை கொண்டு போக முயன்றபோது அது தவறி விழுந்து சேதமடைந்தது. எனவே வேறு கருவி வரும் முறை லாம்ப்டன் காத்து கிடந்தார்னு சொல்லிட்டு அந்த தஞ்சாவூரில் ஏறி அது வந்து எவ்வளோ நடக்க போகும்போது அந்த தியோட்லேட் கருவி வந்து கீழே விழுந்துருச்சான். அதனால் இங்கிலாந்துலேருந்து வர்ற வரையும் வந்து வெயிட் பண்ணாங்களாம். அதுக்குமே வந்து நிறைய ஏகப்பட்ட தாமதமாச்சு அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து இந்த நில அளவை வந்து கல்கத்தாவில் வந்து ஒரு பிளான் இருந்துச்சு, அதோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்டாங்களாம். அங்கிட்டு இங்கிட்டும் ஏகப்பட்ட குளறுபடியாகி அவங்க ஒரு இதை நில அளத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழுவோடு இந்த குழு இணைச்சனால அங்கிட்டு இங்கிட்டு நிறைய பிரச்சனை வந்து அதனாலேயுமே வந்து நிறைய போராட்டங்களை சந்திச்சு அதனாலேயும் நிறையா குளறுபடியாச்சு. அந்த நில அளவை பணி வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜார்ஜ் எவரெஸ்ட்ன்றவர் வந்து இந்த லாம்ப்டனோட வந்து ஜாயின் பண்ணுறாரு. அந்த எவரெஸ்ட் வந்த கதை. இந்த பணிக்கு உறுதுணையாக இருக்க 1818ஆம் ஆண்டு ஜார்ஜ் எவரெஸ்ட் என்ற பொறியாளர் நியமிக்கப்பட்டார். 1808 வந்து அந்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எவரெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிடுறாரு இந்த லாம்ப்டன் கூட. இந்த பணிக்கு உறுதுணையாக இருக்க 1818ஆம் ஆண்டு ஜார்ஜ் எவரெஸ்ட் என்ற பொறியாளர் நியமிக்கப்பட்டார். மத்திய இந்தியா வரை நில அளவை பணி முடித்த போது தாமஸ் லாம்ப்டன் இறந்து போனார். அப்போது அவருக்கு வயது 70. அதன் பிறகு முழு பொறுப்பும் ஜார்ஜ் எவரெஸ்டிடம் அளிக்கப்பட்டது. அவர் லாம்ப்டனின் சர்வே பணியை முன்னெடுத்துச் சென்றார். 1830ஆம் ஆண்டு அவர் சர்வேயர் ஆஃப் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டார். இங்கிலாந்துக்கு சென்று புதிய கருவிகளை கொண்டுவது மிக துல்லியமானதொரு நில அளவை பணியை எவரெஸ்ட் மேற்கொள்ள துவங்கினார். பல நேரங்களில் இடம் விட்டு இடம்பெயர்ந்த நில அளவை குழுவை வழிப்பறி கொள்ளையர்கள் தாக்கி பொருட்களை பறித்தனர். அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் தாக்கி பொருட்களை பறிச்சிருக்காங்க. அந்த கருவியிலிருந்து பார்த்தா வந்து நிர்வாணமாக தெரியுதுன்னு சொல்லி அதை ஒரு பரப்பி விட்டு அதுக்கு அந்த கருவியை எடுத்து உடச்சிருக்காங்க. சில மன்னர்கள் அதை தூக்கிட்டு போயிட்டு வந்து அதிலிருந்து பார்த்தா புதைகள் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது. இனிமேல் ஒரு தடங்களாக வந்திருக்கு. லாம்ப்டனின் சர்வே விவரங்களில் சிறிய அளவு வேறுபாடு காணப்பட்டாலும் எவரெஸ்ட் அந்த இடத்தை மறுமுறை அளவிட செய்திருக்கிறார். கடுமையான பணியில் முடிவில் அவர் இமயமலையில் உள்ள சிகரங்களை அளவிட்டார். ஆனாலும் சிகரங்களின் உயரத்தை துல்லியமாக அறிந்து சொல்ல முடியவில்லை. 1843ஆம் ஆண்டு அவர் கல்கத்தாவிலிருந்து பணி ஓய்வு பெற்று இங்கிலாந்து திரும்பி போனார். அவருக்கு 1861ஆம் ஆண்டு இங்கிலாந்து அரசின் நைட் விருது வழங்கப்பட்டது. அதன் பிறகு ஆண்ட்ரூ ஸ்காட் வாக் என்ற அதிகாரி நில அளவையின் தலைமை பொறுப்பை ஏற்றார். ஸோ 3வதா எவரெஸ்ட் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி லாம்ப்டன் இருக்கார், 70 வயசில் இறந்து போயிடுறாரு. அதை கண்டினியூ பண்ண எவரெஸ்ட் அவர் வர்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 3வது ஒருத்தர் வந்து ஆண்ட்ரூ ஸ்காட் அப்படின்றவர் வந்து ஜாயின் பண்ணி அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு. இவர் கண்டினியூ பண்ணி அந்த இமயமலையை வந்து எவரெஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணுறது எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரி அந்த எவரெஸ்ட் அவரோட பேர் வந்து வச்சுருக்காங்க, அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக. அதன் பிறகு ஆண்ட்ரூ ஸ்காட் வாக் என்ற அதிகாரி நில அளவையின் தலைமை பொறுப்பை ஏற்றார். அவர் வழிகாட்டுதலில் இமயமலையின் சிகரங்கள் அளவிடப்பட்டன. அது பெரும் சவாலாக இருந்தது. நேபாளத்தின் எல்லைக்கு போய்விட்ட நில அளவை குழுவை உள்ளே அனுமதிக்க நேபாள அரசு மறுத்தது. தெற்கு நேபாள எல்லை வழியாக அளவை பணியை மேற்கொள்ளலாம் என்று பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்தபோது அங்கே இடைவிடாத மழை. அதன் காரணமாக மலேரியா காய்ச்சல் ஏற்பட்டு நில அளவை பணியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஜான் ஆம்ஸ்ட்ராங் அதிகாரி கடுங்குளிரை பொருட்படுத்தாமல் தியோட்லேட் கருவிகளை ஆட்களை சுமக்க வைத்து எடுத்துச் சென்று இமயமலையின் சிகரங்களை கணக்கெடுக்க துவங்கினார். அப்போதுதான் மிக உயரமான சிகரம் கஞ்சன்ஜங்கா என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆக்சுவலாக ஒரு டீமாகவே போயிருக்காங்க. அப்போ தான் வந்து உயரமான சிகரம் வந்து கஞ்சன்ஜங்கா அப்படின்ற ஒரு சிகரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் மட்டத்திலேருந்து அந்த நிலத்தை வந்து அளக்கும் போது எது வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ஹைட் அப்படின்றதுக்கு. ஜார்ஜ் எவரெஸ்டின் பணிகாலத்தில் ராதாநாத் சிக்தார் என்ற வங்காளி இளைஞன் கணித திறமையும் துடிப்புடன் பணியாற்றுபவனாகவும் இருந்தான். அவனை டேராடூனில் உள்ள ஆய்வு மையத்தில் பணியாற்ற அழைத்து கொண்டார்.
அந்த இளைஞன் நில அளவை துல்லியமாக கணக்கிட தானே ஒரு புதிய முறையை உருவாக்கினான். அவனால் எந்த இடத்தையும் துல்லியமாக அளவிட முடிந்தது. டார்ஜிலிங்கிலிருந்து இமயமலையின் சிகரங்களை 6 கோணங்களில் துல்லியமாக அளந்து முடிவில் 1852ஆம் ஆண்டு ராதாநாத் சிக்தார் இந்தியாவின் மிக உயரமான சிகரமாக இமயமலையின் 15வது சிகரம் உள்ளது என்பதை கண்டறிந்து சொன்னான். அப்படி அவன் கண்டுபிடித்த சிகரம் 29,002 அடி உயரம் கொண்டதுன்னு சொல்லிட்டு 1852 மிக உயரமான சிகரம் ராதாநாத் சிக்தார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இந்தியாவோட 15வது அந்த ஹைட்டான சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை 1852 கண்டுபிடிச்சிருக்காங்க. 1808ஆம் காலகட்டத்தில் ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. தனக்கு முந்தைய சர்வேயர் ஜெனரலின் நினைவை கொண்டாடும் வகையில் ஆண்ட்ரூ ஸ்குவாட்வாக் உலகின் மிக உயரமான சிகரத்துக்கு ஜார்ஜ் எவரெஸ்டின் பெயரை சூட்டினார். ஸோ இங்கே தான் சொல்கிறாங்க, இந்த ஆண்ட்ரூ ஸ்குவாட் அப்படின்றது ஜார்ஜ் எவரெஸ்ட்டுக்கு அப்புறம் அதை நில அளவை பணியை கண்டினியூ பண்ணுற ஒரு டீமோட கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் ஹைட்டுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு நமக்கு முன்னாடி இருந்த பொறுப்பாளர் அந்த நில அளவையாளர் அவரோட பேரே வைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஜார்ஜ் எவரெஸ்ட் பேரில் எவரெஸ்ட் அப்படின்றத எடுத்து அந்த சிகரத்துக்கு வைக்கிறாங்க. இதை ஜார்ஜ் எவரெஸ்ட்டே ரொம்ப ஏற்றுக்க முடியல, அவரே ஏற்றுக்கலாம் அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. இது ராயல் ஜியோகிராஃபி சொசைட்டி 1857இல் அங்கீகரித்தது. ஆனால் இன்றும் சீனர்கள் அந்த சிகரத்தை ஷெங்மூ பெங் என்று தான் அழைக்கிறார்கள். ஸோ சைனாவில் உள்ளவங்க அதை ஷெங்மூ பெங்னு அழைப்பாங்களாம். அவங்க எவரெஸ்ட்னு சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மலை மேலே ஏறி அந்த இடம்லாம் எங்களுக்கு தெரியும், அதில் ஒரு அவங்களுக்கு சாமி வழிபாடுக்குன்னு சொல்லி அந்த மலை மேலே ஒரு சாமி இருக்குன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் நான் எவரெஸ்ட்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்கோம், அதை தான் சொல்லுவோம்னு சொல்லி அந்த வரலாறுமே இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இன்றும் சீனர்கள் அந்த சிகரத்தை ஷெங்மூ பெங் என்று தான் அழைக்கிறார்கள். அந்த பெயருக்கு புனித அன்னை என்ற பொருள். வெள்ளைக்காரர்கள் கண்டறிவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த மலை சிகரத்தை நேபாளிகள் அடையாளம் கண்டு அதற்கு கோமா லுங்குமா என்ற பெயரும் சூட்டியிருக்கிறார்கள். நேபாளத்தில் வாழும் ஷெர்பாக்கள் அந்த மலையின் உச்சியில் தங்களது குலக்கடவுள் வசிப்பதாக நம்புகிறார்கள். அப்படி புராதனமாக மக்கள் கொண்டாடி வந்த சிகரத்துக்கு ஆங்கில அதிகாரியான எவரெஸ்டின் பெயரை சூட்டி உலகையே அங்கீகரிக்க செய்தது தான் வெள்ளைக்காரர்களின் அதிகாரம். இங்கே தான் சொல்கிறாங்க, ஏற்கனவே அவங்க புனித கடவுள் இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த மலையத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இவங்க போய் நீலால வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே இவங்களோட பேரை வைக்கிறாங்க. அதுவே அதிகாரம் தான் அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. இமய சிகரங்களை கணக்கிட்டு துல்லியமாக கண்டுபிடித்த ராதாநாத் சிக்தாருக்கு வரலாற்றில் ஒரு இடமும் இல்லை. ஆனால் தனது பணிக்கு முன்னோடியாக இருந்தார் என்பதற்காக ஆண்ட்ரூ ஸ்காட் வாக்கின் விசுவாசம் ஜார்ஜ் எவரெஸ்டின் பெயரை சூட்டி அழகு பார்த்தது. அதை அன்றைய காலனி அரசும் ஏற்றுக்கொண்டது. எவரெஸ்ட் என்பது ஒரு ஆளின் பெயர். அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய ஒரு சர்வே அதிகாரி. அவரது செயல்பாடுகள் பிரிட்டிஷ் அரசை வலிமையாக்குவதற்கு உதவி செய்வதாகவே இருந்தது என்ற தகவல்கள் எதுவும் நமது வரலாற்று பாடப்புத்தகத்தில் இடம்பெறவே இல்லை. அது பல ஆயிரம் வருடங்களாக இமய சிகரத்தின் பூர்வீக பெயர் எவரெஸ்ட் என்பது போலவே நம்ப வைக்கப்படுகிறது. ஸோ நம்மளாம் பாடப்புத்தகத்தில் படிக்கிறப்ப அந்த மலையோட பேர் எவரெஸ்ட் தான் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் பாடப்புத்தகத்தில். பட் இப்போ வரலாறு படிக்கும் போது தான் தெரியுது அதோட பேரே வேறு. இவங்க போய் கண்டுபிடிச்சனாலே ஒரு நில ஆய்வாளர் பேர் எவரெஸ்ட்ன்றதை வச்சுருக்காங்கன்றதை இந்த வரலாறு படிக்கும் போது தான் தெரியுதுன்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. பூர்வக்குடி மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து கொண்டு புதிய தேசங்களை கண்டுபிடித்ததாக பெயர் சூட்டி மகிழ்வது வெள்ளைக்காரர்கள் காலம் காலமாக செய்து வரும் மோசடி. அமெரிக்க மேற்கிந்திய தீவுகள் போன்றவை பெயர் மாற்றம் பெற்று தங்களது சுயத்தை இழந்ததையும் பூர்வக்குடி மக்கள் அழித்து ஒழிக்கப்பட்டதையும் சரித்திரத்தை உன்னிப்பாக வாசிப்பவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இமயமலையில் உள்ள எந்த சிகரத்திலும் செர்பா என்று அழைக்கப்படும் இனக்குழுவினர்களால் எளிதாக ஏறிவிட முடியும். ஹிலாரியும் டென்சிக்கும் எவரெஸ்ட் சிகரத்தின் மேலே ஏறிய போது அவர்களது சுமைகளை தூக்கி கொண்டு மலை உச்சி வரை சென்றது ஷெர்பாக்களே. இந்த ஷெர்பாக்கள் தான் இந்த நிலாவில் அளக்கும் போது எவரெஸ்ட் மலை ஏறுறப்போ அந்த சுமைகள்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. இவங்க நார்மலாகவே நல்லா மலை ஏறுவாங்களாம், இன்னுமே மலை ஏறிக்கிட்டு இருப்பாங்களாம். மலை ஏறுறவங்களுக்குலாம் அவங்க தான் துணையாக இருப்பாங்களாம். இவங்க இன மக்கள் தான் இன்னுமே நிறைய பேர் அந்த மலை உச்சியை தூட்டியிருக்காங்க எவரெஸ்ட்டில் அப்படின்ற ஒரு வரலாறுமே இருக்கான். பட் இவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அதுவும் கிடைக்கல அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. நோர்கே என்ற ஷெர்பா தான் அவர்களின் வழிகாட்டி. ஷெர்பாக்கள் திடமான உடலுடன் மிக அதிகமான சுமைகளை தங்களது முதுகில் சுமந்து நோர்கே என்ற ஷெர்பா தான் அவர்களின் வழிகாட்டி. ஷெர்பாக்கள் திடமான அந்த நோர்கே அப்படின்றது தான் இவங்களுக்கு வழிகாட்டியாக போயிருக்காரு. அந்த நில அளவு வளர்கிறதுக்கு இவங்க அந்த டீமுக்கு முன்னோடியாக போயிருக்காரு. அவரை பற்றியுமே இங்கே சொல்கிறாங்க. அந்த இன மக்கள் பற்றியுமே இங்கே சொல்கிறாங்க. நோர்கே என்ற ஷெர்பா தான் அவர்களின் வழிகாட்டி. ஷெர்பாக்கள் திடமான உடலுடன் மிக அதிகமான சுமைகளை தங்களது முதுகில் சுமந்து கொண்டு மலை ஏறக்கூடியவர்கள். பனிப்பாதைகளை கண்டுபிடித்து செல்வதில் அவர்களுக்கு இணையாக இந்தியாவில் யாரும் கிடையாது. ஆகவே இன்று வரை எந்த மலையேற்றக்குழு இமயம் சென்றாலும் செர்பாக்களையே வழிகாட்டியாக கொள்கிறார்கள். கிழக்கு நேபாள பகுதியில் வசிக்கும் இந்த செர்பாக்களின் வரலாறு காலம் மறந்த ஒன்று. உலக அதிசயங்களில் ஒன்றான எவரெஸ்டின் உச்சி வரை ஏற முடிந்த அவர்களின் வாழ்க்கை தரம்
அகல பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறது. 100 வருடங்களாக ஏழ்மையும் கஷ்டங்களுமே அவர்களுக்கு மிச்சமாகி இருக்கின்றன. விவசாய கூலிகளைப் போலவே இவர்களுக்கு மலையில் சுமையை தூக்கி செல்வதற்கு கூலி தரப்படுகிறது. ஷெர்பா என்னும் சொல்லுக்கு கிழக்கில் வசிப்பவர்கள் என்றே பொருள். மலையேறும் முன்பு அதனிடம் அனுமதி கேட்பதுடன் விழுந்து வணங்கவும் செய்கிறார்கள். ஸோ மலையேறதுக்கு முன்னாடி வந்து அந்த மலையிட்ட வந்து அனுமதி கேட்பாங்களாம், அதை விழுந்து வந்து வணங்குவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ஷெர்பா இன மக்கள் வந்து அந்த மலையேற்றத்துக்கு அந்த வேலைக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்களாம். பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கூலி தான் கொடுப்பாங்களாம். அவங்கள பற்றி வந்து வரலாறு எங்கேயுமே வந்து பெருசாக பேசவே இல்லை அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் எவரெஸ்டின் உச்சியை அடைவது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. முதலில் 1953ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி எட்மண்ட் ஹிலாரி என்ற நியூசிலாந்து வீரரும் டார்ஜிலிங்கை சேர்ந்த நேபாளியான டென்சிங் நார்கேவும் எவரெஸ்டின் உச்சியை அடைந்து சாதனை புரிந்தனர். இந்த 50 வருடங்களுக்குள் எவரெஸ்டின் உச்சியை 1200க்கும் மேற்பட்டவர்கள் தொட்டிருக்கிறார்கள். இதில் ஷெர்பா அப்பா எனப்படும் நேபாளி ஆக்சிஜன் உதவியின்றி எவரெஸ்ட் பயணம் மேற்கொண்டு உச்சியை அடைந்திருக்கிறார். அதோடு 13 வருடங்களில் 12 முறை எவரெஸ்ட் உச்சியை அடைந்த வீரரும் இவர் ஒருவரே. அந்த ஷெர்பா இன மக்கள் ஒருத்தர் தான் வந்து 13 வருஷத்துலேருந்து 12 முறை ஏறியிருக்காரு, ஆக்சிஜன் கூட இல்லாமல். ஏன்னா அந்த மக்கள் வந்து ரொம்ப வலிமையாக இருப்பாங்க, ரொம்ப திடமாக இருப்பாங்க. அந்த மலையில் வந்து சுமைகள்லாம் வந்து சுமந்துட்டு போகிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க அப்படின்றாங்க அந்த ஷெர்பா இன மக்களை பற்றி. முதல் எவரெஸ்ட் பயணத்தில் அதன் உச்சியை அடைந்த டென்சிங் மலையின் உச்சியில் காணிக்கையாக எதையாவது புதைத்துவிட்டு வர விரும்பினார். தனது மகள் நீமா தந்து அனுப்பிய நீல நிற பேனா ஒன்றையும் கொஞ்சம் இனிப்புகளையும் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் புதைத்துவிட்டு வந்தார். உலகின் மிக உயரமான சிகரம் ஒன்றின் அடியில் ஒரு பேனா புதையுண்டு கிடைக்கிறது என்பது எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்று பாரதி சொன்னதையே நினைவுபடுத்துகிறது. அடுத்த முறை இந்திய வரைபடத்தை பார்க்கும்போது அதன் பின்னே எண்ணிக்கையற்ற மனிதர்களின் உழைப்பும் போராட்டமும் அடங்கியிருப்பதை உணர்ந்து பாருங்கள். அதே நேரம் அடிமைப்பட்ட ஒரு தேசத்தில் ஒரு மலை கூட தன் பெயரை இழந்து போகும் என்பதையும் மறந்து விடாமல் பாருங்கள் சொல்லிட்டு இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த 2 புத்தகத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிமைப்பட்ட இந்த தேசத்தில் வந்து தனக்குன்னு சொல்லி ஒரு பேரை கூட வச்சுக்க முடியாது. ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட அதிகாரத்தில் வந்து ஒரு பேரை வச்சுருவாங்க. இன்னொன்று அவங்க பண்ணது எல்லாமே வந்து அவங்க பண்ணதை தான் காட்டுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும், அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க மலையேறுறாங்க, அந்த நிலப்பரப்பு பழக்கிறாங்கன்றது அவங்க முடிச்சுட்டு அவங்க பேர் வச்சிடுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து இந்த ஷெர்பா இன மக்கள் தான் அவங்களுக்கு வந்து வழிகாட்டியாக போயிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துலையுமே பதிவு பண்ண மாட்டாங்க. அதுமாதிரி அந்த எவரெஸ்ட்ன்ற பேருக்கு முன்னாடி அவங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க, அதை இவங்க அழிச்சிட்டு இவங்க பேரை வந்து வச்சுக்கிறாங்க. இப்படி அதிகாரத்தினால வந்து இவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்காது, நீங்கள் வரலாறு படித்தா மட்டும் தான் தெரியும் அப்படின்றதையுமே வந்து இந்த பகுதியில் வந்து சொல்கிறாங்க. நீங்களுமே இந்த புத்தகத்தை வந்து வாங்கி போட்டீங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதில் வந்து கொட்டி கிடக்கு. நீங்களுமே நிறைய பேருக்கு அதை வந்து சொல்லலாம். அடுத்து வந்து புலி வேட்டையை பற்றி, புலியின் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு புலி வேட்டையை பற்றி அடுத்த பகுதியில் வந்து போட்டிருக்காங்க. நம்ம அடுத்த பகுதியில் வந்து இந்த ஒரு வரலாறுமே பார்ப்போம். நன்றி.